இந்த வீடியோல நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமை VS கோட்ல எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒன்ஸ் நீங்க VS கோட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ஃபைல்ல போய் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்ல எங்க வேணுமோ அங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் நம்ம ஃபோல்டருக்கு பைத்தான் டியூட்டோரியல்ஸ் நேம் வச்சுக்கிறேன். ஒன்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை VS கோட்ல ஓப்பன் பண்றப்ப நமக்கு ஒரு எக்ஸ்ப்ளோரர் பேனல் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரர் பேனல் தான் நம்ம ப்ராஜெக்ட்க்கு வேண்டிய எல்லா ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க இந்த நியூ ஃபைல் அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணா நம்மளோட பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபைலுக்கு வந்து hello.py அப்படின்னு நேம் கொடுக்குறேன். எல்லா பைத்தான் ஃபைலுமே .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் முடியணும். ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணி என்டர் கொடுத்தா நம்மளோட பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டுட்டோரியலில் நான் print அப்படிங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். பைத்தான்ல ஏகப்பட்ட பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்டன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லேப்டாப் கீபோர்ட் இல்லை ரிமோட் எடுத்தோம்னா அதில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்கும். ஸோ வால்யூம் பட்டன் வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். அதே மாதிரி பைத்தான் அண்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த டுட்டோரியல்ல நான் print அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இப்போ எப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரான்தசிஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு பேர் காலிங் அ ஃபங்க்ஷன். அப்படின்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நான் இப்போ எதையாவது பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணனா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ண போறேன். நம்ம ஸ்ட்ரிங்கை பைத்தானில் கொடுக்குறப்ப எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹலோ வேர்ல்ட் கொடுத்து Ctrl+S யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் போய் நம்ம ஃபைலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் VS கோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இன்டகிரேட்டட் டெர்மினல் இருக்கு. ஸோ அந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணும். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+Backtick. இந்த டெர்மினல்ல பைத்தான் நம்மளோட ஃபைல் நேம் hello.py. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும்னா print டபுள் கோட்ஸில் ஸ்டார் கொடுத்து into 10 இதை சேவ் பண்ணிட்டு Ctrl+S யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா மறுபடியும் நம்ம டெர்மினலை ஓப்பன் பண்ணணும். Ctrl+Shift+Backtick python hello.py. ஸோ நம்ம கொடுத்த ஸ்டார் வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் பைத்தானோட அட்வான்டேஜ். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்த்தோம்னா இதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டாப் டு பாட்டம் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுது.